தப்பு இருக்குன்னா அதை நேரடியா என்கிட்ட சொன்னாதானே புரியும். மனசுல எதையோ வச்சுக்கிட்டு என்ன சாகடிக்கிறாக்கா. அவ கோவத்துல என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொன்னப்போ எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டாளா? ஆமாக்கா. அது அவ சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடல்ல குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு. ஏய், ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? அவ இல்லாம எனக்கு ஒண்ணுமே இல்லக்கா. கல்யாணி தான் எனக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருக்க. இந்த அளவுக்கு நான் மாறி இருக்கேன்னா அதுக்கு யாருக்கா காரணம்? அவதானக்கா. இப்ப அவளே என்ன வெறுத்து வேணாங்கிற மாதிரி பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. கல்யாணி அப்படி எல்லாம் பண்ண மாட்டாளேடா. அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. உண்மையை சொல்லு, அவளுக்கு பிடிக்காத ஏதாவது நீ பண்ணியா? ப்ராமிஸா இல்லக்கா. பீச்ல 2 பொறுக்கி பசங்க அவளை கிண்டல் பண்ணாங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாம கோவத்துல அடிச்சிட்டேன். அதுக்கு என் மேல கோவப்படுற. நீயும் கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட. பொறுக்கிங்கன்னு தெரிஞ்சா விலகி வந்திருக்கலாம்ல. ரவுடிங்ல மட்டும் இல்ல, ரவுடி மாதிரி நடந்துக்கிற யாரையுமே பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. சரிக்கா, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். இனிமே அப்படி பண்ணாதன்னு சொல்லு. இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லு. அதை விட்டுட்டு என்ன பார்க்காத பேசாதன்னு சொன்ன. அக்கா, செங்கல்பட்டு போறதுக்குள்ள சாரி கேட்கலான்னு தான் இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் நாட் இன் யூஸ்ன்னு வருது. அவ நம்பரை மாத்திட்டான்னு நினைக்கிறேன்க்கா. ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்றா? அக்கா, ஏதாவது ப்ராப்ளம்னா அவ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பா. இல்லடா, அவ இத பத்தி என்கிட்ட பேசவே இல்ல. அக்கா, அவகிட்ட என்ன ப்ராப்ளம்னு நீயாச்சும் கேளுக்கா. அவ தான் போன் நம்பரை மாத்திட்டதா சொல்றியே. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்பாவோட சண்டை, அம்மாவோட பிரச்சனைனா ஒரே வீட்டுல இருக்கும், ஈஸியா சமாதானம் ஆயிடலாம். லவ் பண்ற பொண்ணோட பிரச்சனைனா வேதனைக்கா. அவ அங்க இருக்கா, நான் இங்க இருக்க. எப்படிக்கா சமாதானம் பண்றது? எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நீ கவலை விடு, நான் கல்யாணி கிட்ட பேசுறேன். அக்கா, நான் இப்ப உடனே செங்கல்பட்டு கிளம்பணும்க்கா. மனசே இல்ல. நான் தான் அவகிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. நீ ஒழுங்கா ட்ரைனிங் முடிச்சிட்டு வா. எத்தனை நாள் ட்ரைனிங் போற? 15 நாள்னு சொல்லிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அக்கா, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன். நீ கல்யாணி கிட்ட பேச. அவளை நீ தாங்க கன்வின்ஸ் பண்ணணும். கண்டிப்பா. நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. அக்கா, உன்னை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. அப்பா ஆரம்பத்துல சப்போர்ட்டா பேசினாரு. இப்ப அவரே வேணாங்கிறாரு. அம்மாவை நினைச்சு பயப்படுறாருன்னு நினைக்கிறேன்க்கா. இன்னைக்கு அம்மா கிட்ட நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன்க்கா. ஏய், எதுக்கு நீ அவசரப்பட்ட? அவங்க கிட்ட எதுக்கு சொன்ன? எனக்கு வேற வழி இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் கல்யாணியை பத்தி தரக்குறைவாவே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுக்கா. இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு போட்டோவை காட்டி பிடிச்சிருக்கான்னு பாருன்றாங்க. என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. கோவத்துல போட்டோவை விசிறி அடிச்சிட்டு, கல்யாணி தான் என் பொண்டாட்டி, உனக்கு பிடிக்கலனாலும் அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. கல்யாணி விஷயத்துல நீ கொஞ்சம் நிதானமா இருக்கிறது தான் நல்லது. யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லையேக்கா. அவளுக்காக நான் தானே பேசி ஆகணும். அம்மா மட்டும் இல்ல, கல்யாணிக்காக யாரோடையும் சண்டை பிடிப்பேன். எனக்கு அவ வேணும். மோகன் கல்யாணின்னு ஆண்டவன் எழுதி வச்சுட்டான். அதை யாரும் மாத்த முடியாது, மாத்தவும் கூடாது. அக்கா, நான் எல்லாரையும் சமாளிச்சிடுவேன்க்கா. அது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா கல்யாணியே இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே, அதான் எனக்கு பயமா இருக்குக்கா. நீ பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது. அவ நம்பரை மாத்திட்டானா ஏதாவது ரீசன் இருக்கலாம். நான் என்னன்னு விசாரிக்கிறேன். ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா விசாரி. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி, வரேன்க்கா. அக்கா, அவ நம்பர் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுக்கா. பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஏமாத்திடாதக்கா. இல்லடா, அவகிட்ட பேசிட்டு உடனே உனக்கு கூப்பிடுறேன். பெருசா ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்காதுடா. கல்யாணி தான் உனக்குன்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ தைரியமா போயிட்டு வா. சரி, வரேன்க்கா. தேங்க்ஸ் டே. என்னடி நடக்குதுங்க? ஒண்ணும் இல்ல, அவ என்ன சும்மா பார்க்க வந்திருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த கூத்தெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாக்குறேன்.
தப்பிச்சோண்டா சாமி. அத்தை மோகனை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீ உள்ள வா. உண்மையை சொல்றேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? உன்னதாண்டி கேக்குறேன். அவன் எப்படி பேசிட்டு போனான்னு பார்த்தல. எதுக்கு அவன் கிட்ட கோவப்படுற? எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கடி ஆசையை வளர்த்துக்கணும்? அப்போ அவனுக்காக தான் ஃபோன் நம்பர் மாத்தினியா? ஏய், அவன் நீதான் எல்லாரும் நம்பிட்டு இருக்காண்டி. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப போய் ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? தப்பு இல்லையா? நான் மட்டும் வேணும்னாடி இதெல்லாம் பண்றேன். எல்லாம் என் தலையெழுத்துடி. ஏய் ஏய், ஏய், ஏண்டி பாடுற? அத்தை இருக்காங்க. சரி நீ வா. வான்னு சொல்றேன்ல. ஐயோ, இவனுங்க வேற எப்ப பாரு ரேடியோ வச்சு காதை அடைக்கிறானுங்க. நான் அவனை லவ் பண்ணிருக்கவே கூடாதடி. முட்டாள்தனம் பண்ணிட்டேன். இங்க பாரு, அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்பிக்கையா சொல்றான்ல. நடக்காதடி. ஏன்? இதுக்கு நாங்க மட்டும் ஆசைப்பட்ட போதுமா? வீட்டுல பெரியவங்க எல்லாம் சம்மதிக்கணும்ல. அப்பா போன் பண்ணி அவனை மறந்துருன்னு சொல்லிட்டாருடி. அவன் எல்லாமே என்னாலே முடியாதுடி. அவன் தான் எனக்குன்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். இப்ப போய் அப்பா மறந்துடுன்னு சொன்னப்ப என்னால தாங்கிக்கவே முடியல. அப்பா ஆரம்பத்துல இதுக்கு சரின்னு தானே சொன்னாரு. இப்போ உங்க சித்திய நினைச்சு பயப்படுறாரு. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். சித்தி தானே, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். வேணாண்டி, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முதல்ல உங்க சித்திக்கு உன்னை பார்த்தா ஆகாது. நீ வேற இத பத்தி பேசினா உன்னை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியாது. சித்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். எதுக்குடி பிரச்சனை? நான் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல யாருக்குமே இஷ்டம் இல்ல. இதுவா சங்கதி? உங்க சித்திக்கு மட்டும் இல்ல, என் அம்மா, உன் அப்பா யாருக்குமே இந்த கல்யாணம் பிடிக்கல. யாருக்குமே பிடிக்காதப்போ மோகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க போய் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்ல? எனக்கு என்னவோ அப்பா சொல்றது சரின்னு படுது. அத மோகனை விட்டு ஓதிங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய், அவசரப்படாத. நடக்கிறது நடக்கட்டும். நான் வேணா சித்தி கிட்ட வேணாண்டி, வேணாம். அப்படிலாம் பண்ணிடாத. இங்க உனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும். அவனும் நானும் சேரக்கூடாதுங்கிறது தான் விதி. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தான் மனசு கல்லாக்கிக்கிட்டு அவங்கிட்ட சண்டை பிடிக்கிற மாதிரி நடிச்ச. என்ன மறந்துடுன்னு அவங்கிட்ட நேரடியா சொல்ல கூட முடியல தெரியுமா? சொன்ன அவனால இதை தாங்கிக்கவே முடியாதுடி. என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான். அவங்கிட்ட போய் மறந்துடுன்னு சொன்னா அது துரோகம். அவனால என்ன மறக்க முடியாதுடி. அதனாலதான் நான் கோவப்படுற மாதிரி நடிச்சேன். காரணம் தெரியாம அவன் என்ன ஐயோன்னு பார்த்தப்ப நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த அளவுக்கு லவ் பண்றீங்க, அப்புறம் ஏன் மத்தவங்களுக்காக பிரியணும்? பொறுமையா இரு, ஏதாச்சும் பண்ணலாம். தயவு செஞ்சு என் மனசை மாத்த ட்ரை பண்ணாத. எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. ஏன் நடக்காது? நடக்கும். நடக்காதுடி. வீட்ல எனக்கு அம்மா மாப்பிள்ள பாத்துட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னடி சொல்ற? ஆமாண்டி. கல்யாணம் வரைக்கும் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப கல்யாணத்துக்கு பணம் தேவையா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலாமேன்னு. பணமா? ஆமாண்டி. எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. எப்பவும் ஆர்சி புக்கை வச்சுதான் பணம் புரட்டுவேன். உன் படிப்புக்காக அதையும் வச்சுட்டேன். இப்ப தமிழ் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காருல்ல, ஏதாவது பண்ண முடியுமா பாருடி. பணத்துக்காக இல்லடி, உன் கல்யாண விஷயம்
விஷயத்துல ஏன் இப்படி அவசரப்படுறேன்னு தெரியல. கொஞ்சம் நிதானமா நீ. எல்லாம் பேசியாச்சுடி. இனிமே மோகனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பணம் கிடைச்சா ஆட்டோவை வித்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் எங்கேயாவது செட்டில் ஆயிடுவேன். அப்ப அவனோட நிலைமை? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்கு கேள்வி கேட்டு நோ கிடைக்காது. நானே இப்ப ரொம்ப வேதனையில இருக்கேன். எனக்கு கல்யாணங்கிற விஷயத்த அவங்கிட்ட சொல்லாத. நீ பணம் கொடுத்தா ஆர்சி புக்கை வாங்கி ஆட்டோவை வித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணடி. கல்யாணி, கல்யாணி சொன்னா கேளு. ஒரு நிமிஷம். கல்யாணி, கல்யாணி நில்லு. 2 ராக்காசிங்களும் சேர்ந்து கூடி பேசி சதியடி பண்றீங்க. பத்த வைக்க வேண்டிய இடத்துல பத்த வைக்கிறேன். ஹலோ பத்மா, நான் தமிழோட அம்மா பேசுறேன். எப்படி இருக்க பத்மா? அப்பப்ப ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்றது? சொல்றதுக்கு கஷ்டம்தான். பெத்த பிள்ளைங்க சரியில்லைன்னா யார் தான் நல்லா இருப்பாங்க? முத்தே மாணிக்கமேன்னு பிள்ளைய பெத்து நல்லா தான் வளர்க்குறோம். அதுங்க தெல்லவாரிங்களா தெரிஞ்சா யாருக்கு தான் சலிப்பு இருக்காது. இது பாருங்க, என் புள்ளைய பத்தி தப்பா பேசுறதுன்னா இப்பவே போனை வச்சிருங்க. கோச்சிக்காத பத்மா. நான் என்ன மத்தவங்க மாதிரி பொய் சொல்லி குடும்பத்தை கெடுக்கவா பாக்குறேன்? உன் நல்லதுக்காக தானே உள்ளத சொல்றேன். கேளு. நீ என்னமோ என் புள்ள நல்லவன், தப்பு தண்டாக்கெல்லாம் போக மாட்டான்னு தானே நம்பிட்டு இருக்க. ஆனா அவன் அப்படி இல்லையே. அவனுக்கு கல்யாணி கூட பழக்கம் இருக்குன்னு சொன்னப்ப, சேச்சே என் மகனோட அக்காவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் அவன் பழகுறான், மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். நான் சொல்றேன், அவங்களுக்குள்ள என்னவோ இருக்கு. இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? பாத்தியா, எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்கியே. இன்னைக்கு என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என் வீட்டுக்கு உன் மகன் வந்திருந்தான். அக்காவை பார்க்க வந்திருப்பான். ம்ம். கூடவே அந்த கல்யாணியும் வந்திருந்தா. அவ எதுக்கு அங்க வந்தா? நான் தான் அவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குன்னு சொன்னேனே. நான் வீட்டுல இல்லாதப்போ 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்திருக்காங்க. என்ன பார்த்ததும் அவன் அவசர அவசரமா வெளியே போயிட்டான். அவங்க தனியாவே இருந்தாங்க? சேச்சே, அப்படிலாம் அபாண்டமா சொல்ல மாட்டேன். கூடவே என் வீட்டு விளங்காத மருமகளும் இருந்தா. அதான் சொன்னேனே பத்மா, துளசி உன் வீட்டு குடிய கெடுக்கவே பிறந்திருக்கா. உன் மகன் போனதுக்கு அப்புறம் அவளும் கல்யாணியும் தனியா ரூம்குள்ள போய் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தாளுங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டாளுங்க. அத போய் ஒட்டு கேட்க முடியுமா? அந்த பழக்கம் தான் நம்ம கிட்ட இல்லவே இல்லையே. ஆனா ஒண்ணு, அவங்க நல்லதா எதுவும் பேசிருக்க மாட்டாங்க. உன் மகனுக்கும் அவளுக்கும் நடுவுல தூது சொல்றவளே துளசி தான். அவ குடுக்கற தைரியத்தினாலதான் உன் மகன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பத்மா, நான் திரும்பவும் சொல்றேன், உன் மகன் விஷயத்துல நீ எச்சரிக்கையா தான் இருக்கணும். துளசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல தான் இருக்கா. அதை எப்பாடுபட்டாவது நீ தடுத்துரு. தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். துளசி இல்ல, அவளை படைச்ச ஆண்டவன் வந்தாலும் அவ திட்டம் பலிக்காது. அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பாக்குறேன். உனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும் பத்மா. கல்யாணி மட்டும் உன் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா உன்னால குடும்பம் நடத்தவே முடியாது. துளசி அவளும் சேர்ந்துக்கிட்டு நாட்டாம பண்ண ஆரம்பிச்சிருவாளுங்க. அப்புறம் உனக்கு மரியாதையே இல்லாம போயிடும். உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கி வெளியே அனுப்பதான் துளசி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவ எத்தனையோ குடும்பத்தை இப்படி பண்ணிருக்காளே. இவளால அந்த டாக்டரோட குடும்பம் என்னாச்சுன்னு பார்த்தேல்ல. நீயே கை கால் விளங்காத மனுஷனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. மகனும் இப்படின்னா எப்படி தாங்கிப்ப? உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகிறதுக்குள்ள எதையாச்சும் பண்ணு. ஏண்டி என் மகன் பின்னாடி சுத்தி என் குடிய கெடுக்க பாக்குறேன்னு 2 கேள்வியாவது அவளை கேளு. இத கூட நீ கேட்கலன்னா காரியம் கைமீறி போயிடும்ல. அவளை நான் பாத்துக்கிறேன். போனை வைங்க. அப்பாடா, நம்ம வேலை முடிஞ்சது. நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பத்மா, நீ எதுக்கு போறேன்னு தெரியுது. அவசரப்படாத, சொல்றது கேள் பத்மா. இருப்பா, ஒரு சாங்கிய முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், யாரடி வீட்ல? வெளியே வாங்கடி. வீட்ல இருக்கீங்களா இல்லையா? எதுக்கு இப்படி கத்துறாளுங்க? யாரு?
அம்மா நீங்களா உள்ள வாங்கம்மா. ஏய், உன் இழவெடுத்த வீட்டுக்கு எவடி வருவா? உன் பொண்ணு எங்க? முதல்ல அவளை கூப்பிடு. அவ வீட்ல இல்ல, சவாரிக்கு போயிருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. பொன்னாடி வளர்த்து வச்சிருக்க நீ வாட்ட சாட்டமா ஒரு பையனை பார்த்த உடனே அப்படியே வளைச்சு போட வேண்டியது. தூ, குடும்பமா நடத்துறீங்க. இங்க பாருங்க, என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதீங்க, நல்லா இருக்காது. ஏய், முதல்ல உன் பொண்ணை ஒழுங்கா இருக்க சொல்லு. அவ வளைச்சு போட்டு குடும்பம் நடத்த என் பொண்ணெல்லாம் கிடைச்சானா? எவ்வளவு தைரியம் அவளுக்கு? என் பொண்ணெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கா. உன் பையன் தான் அவளை சுத்தி சுத்தி வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு நச்சரிச்சு அவ கால்ல விழாத குறைய கெஞ்சி இருக்கா. ஐயோ, உன் பொண்ணு அப்படியே உலகமாக அழகி பாரு. கல்யாணம் பண்ணிக்கோன்னு என் புள்ள கால்ல விழுந்து கெஞ்சிரானாம்ல. ஓ மக மட்டும் என்ன பெரிய மைசூர் மகாராஜாவா? ஏய், எதிர்த்து பேசின மூஞ்ச முகரையில பேத்துடுவேன். யார்கிட்ட உன் புத்தி எல்லாம் காட்டுற? எதிர்க்க நிக்கவே வக்கில்லாத நீ எல்லாம் என்கிட்ட பேச வந்துட்டியா? மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. கரிச்சட்டி மாதிரி பொண்ணை பெத்த உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு மைசூர் மகாராஜா மாப்பிள்ள கேக்குதோ? கேப்பீங்கடி. பெத்தவ கேணுச்சின்னா மைசூர் மகாராஜாவையும் கேப்பீங்க, அவன் மச்சானையும் கேப்பீங்க. அதான் ஊர் மயத்துக்கு ஒண்ணுக்கு மூணா பெத்து வச்சிருக்கிய. நீ கேப்படி. நீ பேசுறது அந்த கடவுளுக்கே அடுக்காது. என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு இப்படி எல்லாம் பேசுற? என்ன தப்பு பண்ணாளா? அப்பாவி பையனை மயக்கி எனக்கு எதிராவே சண்டை போடுற அளவுக்கு வச்சிருக்காளே, அது தப்பு இல்ல? என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு? இத்து போன வீட்ல எச்சல நாய் மாதிரி இருக்கிற உன் பொண்ணுக்கு என் புள்ள கேக்குதா? என் மக பண்ணது தப்பாவே இருக்கட்டும், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இங்க இருந்து போயிடு. உன் மக வராம நான் இங்க இருந்து போறதா இல்ல. நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் போவேன். உனக்கு புண்ணியமா போகட்டும். இனிமே உன் மகன் பக்கமே என் பொண்ணு தலை வச்சு படுக்க மாட்டா. இங்க இருந்து போயிடு. நீ இது வரைக்கும் கேவலப்படுத்துறதே போதும், எங்களை விட்டுரு தாயி, போயிடு. ஆஹா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம். இப்ப இருக்கிற புத்தி அப்ப எங்க போச்சு? உன் பொண்ணு என் மகனோட பழகுறான்னு தெரிஞ்சப்பவே அது தப்புன்னு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? சொன்னேனே, தகுதிக்கு மீறி ஆசைப்படாத, அது சரி வராதுன்னு சொன்னேன். அவ கேட்கலையே. காசு பணம் இல்லாட்டியும் நாங்க மான மரியாதையோட வாழ நினைக்கிறவங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. நாக்குல நரம்பு இல்லாம இப்படி எதை வேணாலும் பேசாத. நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க. பொண்ணை பெத்தவ எல்லா பொண்ணுங்களையும் நெருப்பாத்தான் நினைக்கணும். இப்படி தராதரம் இல்லாம பேசக்கூடாது. ஏய், நிறுத்துடி. உன்கிட்ட புத்திமதி கேட்கறதுக்காக நான் இங்க ஒண்ணும் வரல. என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. அப்படி நான் லட்சணமா வளர்த்திருக்கேன். உன் பொண்ணை நீ எப்படி வளர்த்திருக்க? நானும் அப்படித்தான் வளர்த்திருக்கேன். அவளை வேறொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி தர ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ இல்ல, உன் மகனே நினைச்சாலும் அவ உனக்கு மருமகளா வரமாட்டா. யார்கிட்ட இந்த கதையை அளந்து விடுற? இன்னைக்கு வரைக்கும் உன் பொண்ணு என் பிள்ளைய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா.